ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2026 ஜூன் மாதம் வருகின்ற குரு பெயர்ச்சியில் துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு சௌரியமாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக செல்லக்கூடிய நிகழ்வு. இந்த ஒவ்வொரு ஆண்டு குரு பயிற்சியில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், நன்மைகள், தீமைகள், ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் நடைமுறையில நம்ம பார்க்கிறோம். ஏன்னா குரு பகவான் கிரகங்களில் முழு சுப கிரகம். ஒரு மனிதனுடைய ராசிக்கு குரு எத்தனாவது பாவத்துல வர்றாரோ அதற்கு தகுந்தபடி அந்த பலன்கள் மாறுபடுது. அந்த ஆண்டு நல்ல ஒரு சிறப்பு பலன்கள் அல்லது ஒரு கெட்ட பலன்களை ஜாதகர் சந்திக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த ஆண்டு குரு பயிற்சி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் மாதம், வைகாசி 18 தமிழுக்கு ஜூன் 1ஆம் தேதி. அந்த மாதிரி வரக்கூடிய இந்த குரு பயிற்சி இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு குரு பயிற்சின்னு சொல்லலாம். ஏன்னா குரு பகவான் தன் உச்ச வீட்டுக்கு வர்றார். 12 வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த மாதிரி குரு தன் உச்ச வீட்டுக்கு வருவார். கால புருஷனுடைய பாக்கியாதிபதி கால புருஷனுடைய 4ஆம் இடத்துக்கு கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய இந்த ஆண்டு குரு பயிற்சியானது பொதுவா எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு பயிற்சி. எல்லா துறைகளிலுமே நல்ல வளர்ச்சி, வெற்றிகள், அரசியல் மாற்றங்கள், நிறைய ஒரு வாழ்க்கையில ஒரு புதிய திருப்ப முனைகள், இதெல்லாம் எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா இருக்கும். பொருளாதாரத்துல நம் நாடு தன்னிறைவு ஆகும். அதே மாதிரி தங்கத்தின் விலை இன்னும் உயரக்கூடிய காலமா இருக்கும். ஏன்னா குரு உச்சத்தை தொடரார். அப்படிப்பட்ட குரு பயிற்சி இந்த ஆண்டு துளாராசி அன்பர்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, துளாராசி அன்பர்களுக்கு கடந்த ஆண்டு குரு பயிற்சி குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தார். பாக்கியஸ்தானம் 9இல் குரு வரும் காலம் உண்மையிலே நல்ல காலம்ங்க. குரு 9இல் வரும்போது ராசியை நேரடியா பார்ப்பார். 5வது பார்வையாக அந்த துலா ராசியை குரு பார்க்கறதுனால குரு பார்க்க கோடி நன்மை. அப்ப குரு பார்வை ராசிக்கு கிடைக்கும் போது நல்ல ஒரு வளர்ச்சி, வெற்றி, புதிய உத்வேகம், சிறப்பு இதெல்லாம் வாழ்க்கையில கிடைச்சிருக்கும். பொதுவா 9இல் குரு வரும்போதே நிறைய வெற்றிகள் கிடைச்சிருக்கும். ஆனால் ஒரு பழமொழி உண்டு, ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு சொல்லுவாங்க. அப்ப குரு வெளியில போய் வாழ்க்கையில சாதிக்க வைப்பார். இருக்கிற இடத்த விட்டு வெளியில போய் சாதிக்க வைப்பார். அந்த மாதிரி 9இல் குரு வரும் காலம் நிறைய பேர் வெளிநாடு போயிருப்பாங்க, வெளி மாநிலம் இதெல்லாம் போயிருப்பாங்க, இருக்கிற இடத்த விட்டு வெளியில போயிருப்பாங்க. ஆனாலும் வெற்றிகள் நிறைய கிடைச்சிருக்கும். அது போல குரு பார்வைக்கான வெற்றிகள் நிறைய கிடைச்சிருக்கும். குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்தை குரு பார்த்திருப்பாரு. உங்க முயற்சி, வெற்றி, வெளியில போய் சாதிக்கிறது, இடமாற்றம், தொழில் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தை குரு பார்க்கிறார். அப்ப கடந்த ஆண்டு குரு பயிற்சி என்பது துளாராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல பயிற்சி தான். இந்த ஆண்டு குரு பகவான் துளாராசி அன்பர்களுக்கு என்ன செய்ய போறார் அப்படின்னா, இந்த 2027 குரு பயிற்சியானது குரு பகவான் கடகராசிக்கு வர்றதுனால அது துலாத்திற்கு 10ஆம் இடமா வருது. 10இல் குரு வரும் காலம் கோச்சாரத்துல ஒரு பழமொழியே உண்டு, 10இல் குரு பதவி நாசம். அப்ப தொழில், வேலைங்கிற விஷயத்துல சில தடுமாற்றங்களை கண்டிப்பாக இந்த காலம் சந்திக்கிற காலம். சிலருக்கு வேலை திடீர்னு போயிடும், வருமானம் நின்று போயிடும். என்ன காரணத்தினாலும் கம்பெனில திடீர்னு வேலையை விட்டு நிப்பாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் விஆர்எஸ் கொடுத்து வெளியில வந்துடுறாங்க. சிலர் செய்யற தொழிலை செய்ய முடியாம விட்டுட்டு வெளியில வந்துடுறாங்க. இந்த மாதிரி தடுமாற்றத்தை 10ஆம் இடம் செய்யக்கூடிய காலமா இருக்கும். அப்ப 10இல் குரு வரும் காலம் என்பது தொழில் வேலையில ரொம்ப கவனமா இருங்க. அந்த காலங்கள் ஒரு வருஷம் உங்களுக்கு அதுல நீங்க சிறப்பா கவனமா போயிட்டீங்கன்னா முடிவு எடுக்கிறதுல சில கவனமான முடிவு எடுங்க, பிரச்சனை இல்லாமல் கடந்து போகும். இந்த மாதிரி அந்த 10ஆம் இடத்துக்கு வர குரு வேலை, தொழில், வேலை வாய்ப்பு இதுல என்ன செய்ய போறாரு அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு வேலை இழக்க வைப்பாரு, தொழில தடுமாற்றத்தை கொடுப்பாருனாலும் புதிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்துவாருங்க. அந்த புதிய வாய்ப்புகள் வேலைக்கு இல்லை, வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். ஏன்னா 10ல குரு வரும்போது செஞ்சிட்டு இருக்கிற வேலை தான் போகும். வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். புதிய வேலை வாய்ப்பு அல்லது புதிய பதவிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தனியார் துறை இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு
மேல் அதிகாரிகளுடைய சில ஒத்துழைப்பு கிடைச்சு அதுல தொடரக்கூடிய காலமாக இருக்கும் இந்த குரு பகவான் 10ல் வரும் காலம். அதனால் வேலைப்பளு அதிகரிக்கும். அந்த ஏன்னா இந்த 10ல குரு வரும்போது அந்த தொழில வந்து அவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் வருது. வேலைப்பளு இப்ப வேலை செய்யற இடத்துல நிறைய வேலையை கொடுத்து அவங்களை வேலை வாங்குவாங்க. வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய காலம். அதன் மூலம் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு. ஏன்னா உழைப்பு கடுமையா இருக்கும்போது அதுக்கான வளர்ச்சி கிடைக்கும், அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். வெளிநாட்டு வேலை அப்படிங்கிற விஷயத்துக்காக காத்திருக்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தேடி போவாங்க. சுயதொழில் செய்பவர்கள் முதலீடுகள் கவனமா செய்யணும், அதுதான் முக்கியம். நீங்க போடுற முதலீடுகள் இந்த ஆண்டு கொஞ்சம் உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுத்துரும். பார்த்து முதலீடு செய்யுங்க. சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள். பணவரவு பொருளாதாரத்தில் அப்படின்னு வச்சுட்டோம்னா பணவரவு அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து பார்க்குற பார்வைக்கெல்லாம் பலத்தை கொடுப்பாருங்க. இப்ப வந்து அவர் வந்து 10ஆம் இடத்துல வந்து குரு நிற்கும் போது அவர் பார்வை வந்து உங்க 2ஆம் இடத்தை குரு பார்ப்பார். அப்ப 2ஆம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். ஏன்னா கடகத்தில் நிற்கிற குரு 5வது பார்வையாக விருச்சிகத்தை பார்வை செய்வார். அப்ப அது வந்து உங்களுக்கு 2ஆம் பாவங்கிறனால பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவு கிடைக்கும். அது மாதிரி பணவரவு மெதுவாக உயரத் தொடங்கும். ஆனால் வருமானம் அதிகரித்தாலும் செலவுகள் வந்து கூடத்தான் செய்யும். ஏன்னா 10ல குரு வந்து செலவுகளை வந்து நிறைய வருமானத்தோட தொழில திரும்ப திரும்ப போட்டு தோத்து போறாங்க. வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வரும். அதை கரெக்டா நீங்க அந்த வருமானத்தை சேமிக்கக்கூடிய முயற்சி எடுங்க. குரு 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப வந்து என்ன ஆகும்னா புதிய இடம், நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் வரும். சிலருக்கு அந்த வீடு, இடம், நிலம் ஏதாவது வித்துட்டு வேற வாங்கி மாத்தலாம், வாகனம் மாத்தலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. அப்ப ஆரோக்கியம் மேம்படும். தாயாருக்கு நல்ல பலம் கிடைக்கும். அப்ப 4ஆம் இடத்தில் குரு பார்வை என்பது ஒரு நல்ல பார்வை. அடுத்து குடும்பம் மற்றும் உறவுகள். அப்ப 2ஆம் இடத்தை குரு பார்த்துடுறாரு. அப்ப குடும்பஸ்தானம் வந்து பலமாகும். பொருளாதார வரவு சேர்றது மாதிரி குடும்பத்திலும் நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவுகள் புரிதல் அதிகரிக்கும். திருமணம் தாமதமாக இருந்தவங்களுக்கெல்லாம் திருமண தடை நீங்கி புதிய வாய்ப்புகள், திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலம். ஏன்னா புதுசா குடும்பம் அமையக்கூடிய காலமா இருக்கும். குழந்தைகள் மூலம் சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலம். ஆனால் உறவினர்கள்ட்ட பேசும்போது மட்டும் வார்த்தைகளை கவனமாக கையாளுங்க. அதுல பிரிவுகள், சங்கடங்கள் வரக்கூடிய காலமா இருக்கும். கவனம் தேவை. காதல் மற்றும் திருமணம். காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா பிரேக்கப் ஆனவங்களுக்குலாம் மீண்டும் சேரக்கூடிய காலமா இருக்கும். காதல் திருமணம் இருக்கிறவங்களுக்கு திருமணமா அது மாறக்கூடிய காலமா இருக்கும். நீண்ட நாட்களாக மனதில் வைத்திருந்த விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். காதல் திருமணத்திற்கான சம்மதம் குடும்பத்துல கிடைச்சு 2 பேர் குடும்பத்தை சம்மதத்தோட திருமணம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். திருமணமானவர்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல ஒரு அடுத்த கட்ட நிகழ்வுக்கு உற்சாகமாக, சந்தோஷமாக செல்லக்கூடிய காலமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பு முனையாக இருக்கும். குடும்பம், காதல் திருமணம் ஆனவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பு. மாணவர்கள் அதே மாதிரி கல்வி நிலை இந்த மாதிரி இதை எடுத்து பார்க்கும்போது இந்த பயிற்சி வந்து துலா ராசிக்கு வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியா வருது. காரணம் வந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது மாணவர்களுக்கு இது முன்னேற்றமான காலம். கல்வியில் அவர்களுக்கு நல்ல வாக்குவன்மை கூடக்கூடிய காலம். உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி, போட்டித் தேர்வுகள் இதிலெல்லாம் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கும். அப்ப மாணவர்கள் கடினமாக உழைப்பு போட்டாங்கன்னா ரிசல்ட் சூப்பரா எடுக்கக்கூடிய காலம். எனவே கொஞ்சம் கடின உழைப்பு மாணவர்களுக்கு தேவை. கவனம் சிதறாமல் தொடர்ந்து படித்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெற்றிகளை நிறைய அடையலாம். மாணவர்களுக்கான வெற்றிக்கான ஆண்டு இது. ஆரோக்கியம் எடுத்துட்டோம்னா குரு 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அதனால உடல்நலத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பிரச்சனைகள் வந்தாலும் உடல்நலம் சரியாகக்கூடிய காலம். உணவு பழக்கத்துல கவனமா இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடாது. மன அழுத்தம் குறைக்க யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை நடைப்பயிற்சி இதெல்லாம் செஞ்சீங்கன்னா மன அழுத்தம் குறையும். அதே மாதிரி தூக்கமின்மை மற்றும் உடல் சோர்வு போன்றவற்றை ஏற்படலாம். இதனால் ஓய்வு அவசியம். இந்த காலங்களில் இந்த துளாராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்து பழகிக்கங்க. இந்த ஆண்டு கடகத்திலிருந்து குரு பகவான் வந்து மீனத்தை பார்க்கறதுனால அது துளாராசிக்கு 6ஆம் இடம் வரும்போது 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால கடன்கள் தீரக்கூடிய காலம். அதே மாதிரி புதிய கடன்கள் வாங்கக்கூடிய காலம். எதிரிகள் இல்லாத நிலை, சத்துருகள் இல்லாத நிலை, ஆரோக்கியம், நிம்மதி, கடன், நோய், வழக்கு இதெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாக இருக்கும். குரு பார்வை என்பது 9வது பார்வை உங்க 6ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு சிறப்பு தான். அப்ப இந்த மாதிரி குரு பார்வைக்கு சில பலம் இருக்கும். இதெல்லாம் பொது பலன் தான். இந்த பலன்கள் சிறப்பா அமையணும்னா உங்க சுய ஜாதகத்தை முதல் நீங்க பாருங்க. ஏன்னா சுய ஜாதகத்தின் அடிப்படையில தான் கோச்சார பலன்கள் வேலை செய்யும். அப்ப சுய ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குது, உங்க ஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகள் உங்களுக்கு உங்க லக்ன சுபர்களா, உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய தசாபுத்திகளான்னு பாருங்க. ஒருவேளை தசாபுத்திகள் சரியில்லை, 6, 8 கூடையவர் தசாபுத்தி நடக்குது, அப்படி இல்லைன்னா
ராகு திசை, கேது திசை, இந்த மாதிரி திசைகள் நடக்குது அப்படின்னா கோச்சாரத்துடைய பலன்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்காது. அப்ப நீங்க என்ன செய்யணும், உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கான எளிய இறை வழிபாடுகளை எடுங்க, அதற்கான பரிகாரங்கள் செய்யுங்க. அப்ப அதனுடைய பலம் கூடும்போது குருவுக்கான பிரார்த்தனை வழிபாடுகள் கூட செய்யுங்க. குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க, ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர் இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமைகள்ல குரு வழிபாடு எடுத்துக்கோங்க. மஞ்சள் நிறை ஆடை அணிகிறது, மஞ்சள் வஸ்திரம் தானங்கள் கொடுப்பது, இதெல்லாமே குரு பகவானுக்குரிய நல்ல ஒரு பரிகாரங்களா இருக்கும். தட்சிணாமூர்த்தி, குரு வழிபாடு, குரு ஸ்தோத்திர பாராயணம், குரு காயத்ரி மந்திரங்கள் படிப்பது, இதெல்லாம் உங்களுக்கு அந்த குரு பயிற்சிக்கான பலனை இன்னும் சிறப்பாக மாற்றி, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சியானது இந்த மாதிரி சுய ஜாதகத்தோடு வெற்றிகளை அடைந்து மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.